புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 20 கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மறியலில் ஈடுபட முயன்ற தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் கடந்த 10ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழக இடைக்கால பட்ஜெட்டில் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை என அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து சென்னை டிஎம்எஸ் வளாகத்திற்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்கள் அண்ணா சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அரசு ஊழியர்கள் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக ஒரு ஜனநாயகபூர்வமாக அழைத்து பேசி 20 அம்ச கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வேண்டுகோளாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் என்பது இன்று முதல் ஒரு அடுத்த கட்ட ஒரு தீவிர போராட்டத்திற்கு செல்லும்.